என்ன சொல்லணுமோ சீக்கிரமா சொல்லு. இன்னைக்கு ரிஷிக்கும் துர்காக்கும் காளி கோயில கல்யாணமா? என்ன? அதை தடுக்கிறதுக்கு தான் மது போயிருக்காமா? அபர்ணா, போச்சு, இன்னைக்கு எல்லாம் செத்தோம். என்ன சொல்ற நீ? யாரு யார கல்யாணம் பண்றது? No. இது நடக்கவே கூடாது. அப்போ மது சொன்னதெல்லாம் உண்மைதான். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை பழி வாங்கிருக்கீங்க. அப்போ அவளோட கோபம் நியாயமானதுதான். நம்ம வீட்டு உப்ப தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்றதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவள அவசரப்படாதீங்கம்மா. நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்குதாமா. ரிஷியும் துர்காவும் தான் கல்யாணம் பண்ணணும். அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கும். அத்தை, ஒரு வேலைக்காரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு என் பையனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்? அதை விட அந்த துர்காவை நான் எவ்வளவு நம்பினேன். என்னையே ஏமாத்திட்டால. நான் எவ்வளவோ எதிரிங்கள தண்டனை கொடுத்து கூட மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா எனக்கு துரோகம் பண்ணவங்கள நான் மன்னிச்சதே கிடையாது. அவளை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். அத்தை, 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 அத்தை. இப்ப என்ன நீ பண்றது? அத்தை கோவமா போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வேற இவ்ளோ அமைதியா இருக்கீங்க. வாங்க நீ எதையாவது சொல்லி சமாதானப்படுத்தலாம். வாங்க.
இவளுங்க திருந்த மாட்டாளுங்க. இதான் நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இனி நாய் செத்தா நமக்கு என்ன, நரி செத்தா நமக்கு என்ன? ஒரேடியா பொங்குறாளுங்க. இவளுங்க நல்லவளுகளா கெட்டவளுகளான்னு ஒண்ணுமே புரியலையே. போய் முட்டி மோதிட்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட போடுவோம். என்ன நேரமாயிட்டே இருக்கு, பாஸ் வேற என்ன காணுமே, ஏன் அவளை லேட் பண்றாரு? சரி, ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம். பாஸ் எங்க இருக்கீங்க பாஸ்? ஏன் இவ்வளவு லேட்டு? எப்போ வருவீங்க? ஹலோ, யார் நீங்க? ரிஷி சார் எங்க? ரிஷியோட பொண்டாட்டி பேசுறேன்டா. என்னடா சத்தத்தையே காணும்? நான் தான் தி கிரேட் சித்ரா தேவியோட மருமக மதுமிதா பேசுறேன். உனக்கு என்ன வேணும்? மது, ரிஷி சார் எங்க இருக்காரு? அவர் என் கூட பத்திரமா சந்தோஷமா இருக்காரு. வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவாரு. நீ ஆக வேண்டிய வேலைய பார். மது, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மது. ரிஷி சார் மட்டும் இங்க வரலனா எல்லாமே தப்பாயிடும் மது. எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசிக்கலாம் மது. எதுடா தப்பாயிடும்? இது தப்பாயிடும். ஏண்டா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரிஷியை எனக்கு கிடைக்க விடாம பண்றதுக்கு பிளான் பண்றது நடக்காம போயிடுமா? உங்க மொத்த பிளானும் எனக்கு தெரியும்டா. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ரிஷி வரமாட்டான். அவனை நான் யாருக்கும் தெரியாம சேஃபான இடத்துல வச்சிருக்கேன். என்னடா சவுண்டே காணும்? கட்டி போட்டு வச்சிருந்தவ நான் எப்படி தப்பிச்சேன்? ரிஷியை எப்படி தூக்குனேன் தானே? நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க? மரியாதையா வெளியே போயிடுங்க. அடிச்சு மூஞ்சி கிச்சல உடைச்சிடும். போங்கடா. நிறுத்துடா. இங்க வந்தா உனக்கு என்ன வேலை? டேய், இவங்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்கடா. மச்சி, நான் புறா. புறா மச்சி.
போயிட்டு போடா. ஏய், நீங்க வாங்கடா. ஏய் வாடா. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் தண்ணி கொண்டாங்கடா. சரி மச்சான். மதுமா, மதுமா, என்னாச்சு? ஒண்ணும் புரியலையே. சீக்கிரம் குடுறா. மதுமா, மதுமா, இந்தடா மதுமா. என்னம்மா, என்ன நடக்குதுங்க? நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி துர்காவை கொன்னுட்டீங்களா? நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. என்ன அடிச்சு மயக்கமாக்கிட்டு ரிஷி காளி கோயிலுக்கு போயிட்டான். நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சு. மதுமா, நான் உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவேனாமா? நம்ம ஆளுங்கெல்லாம் ரிஷி அடிச்சு கார்ல போட்டு வச்சிருக்கானுங்கம்மா. வாங்கம்மா, மத்ததெல்லாம் நம்ம இடத்துல போய் பேசிக்கலாம். வாங்கம்மா, வாங்க. அப்படியே நில்லுடி. ஏய் போங்கடா. என்னடி லண்டன் காரி, அதுக்குள்ள தனியா ஆள் செட் பண்ணி வில்லத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பிசினஸ்ல வேணா நீ பெரிய புள்ளியா இருக்கலாம், ஆனா மத்த விஷயத்துல இங்க எல்லாமே நான் தாண்டி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏய் விடுங்கடா. டேய் விடுங்கடா. மது, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏய் விடுங்கடா. ஏய் எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? மாட்னீங்க ஒருத்தர் கூட உயிரோட விட மாட்டேன். இந்த வீட்டோட மருமகளா நான் இருக்கிறப்போ அப்படிலாம் நடக்க விட்டுருவேனா? முதல்ல உன்னை கொல்லணும். அத பொறுமையா பாத்துக்கிறேன். இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்தணும். அதுதான் என் முதல் வேலை. அது இனி உன்னால முடியாது. ஏன்னா ரிஷி இங்கிருந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது. அவனை நான் பாத்துக்கிறேன். ஓ மேல உள்ள கோவத்துக்கு உன்னை இங்கேயே சுட்டு பொசிக்கிறேன். ஆனா அவ்வளோ ஈஸியா உன்னை கொன்னுட்டான். எந்த கஷ்டமும் இல்லாம செத்து போயிடுவேன். உன்னை அப்படிலாம் விடக்கூடாது. அதனால உன்னை இங்க விட்டுட்டு போறேன். மீதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய், இவள நல்லா கட்டி போட்டு வாயில துணியை வச்சு அடைச்சிட்டு வாங்க. யாருக்கும் இவ இங்க இருக்கான்னு தெரியக்கூடாது. ஏமா இவளை இங்கேயே விட்டுட்டு வரணும்? இவளை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போயிடலாமா? மது, நீ போகாத. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். அங்க பெரிய ஆபத்து இருக்கு. ஹே போடி. ஏய் மது, சொன்ன கேளு மது. டேய் விடுங்கடா. ஏய் விடுங்க மது. மது சொன்ன கேளு மது. ஏய் அந்த சேர் எடுத்து போடுறா. ஏய் விடுங்கடா. ஏய் கர்ரே.
மது போகாத மது. மச்சான் கயிறு எடுத்து கட்டுறா. விடுங்கடா மது. ஏய் விடுங்கடா. சத்தம் போட்ட கொன்னுடுவான். மது ரிஷி சாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? ஏய் அடங்குடா, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். என் வருங்கால ஹஸ்பண்டை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். வீணா டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்காத. போன வை. துர்கா, இப்போ உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்டி. சாமி, எப்படியாவது நீதான் ரிஷி சார் இங்கே அழைச்சிட்டு வரணும். ஆத்தா, ரிஷி சார் நல்லபடியா வந்து சேர்ந்துடணும். அவருக்கு எந்த ஆபத்தும் நெருங்கக்கூடாது. நீதான் கூட இருந்து காப்பாற்றணும் தாயே. அவருக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இந்த ஜென்மத்திலேயாவது நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்.